உடைந்த இருதயமுடைய தீர்க்கதரிசியாகிய எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புத்தகத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இது வேதத்திலே ஒரு சிறந்த புத்தகமாகும். வேதத்தில் உள்ள ஒவ்வொரு புத்தகமும் சிறந்ததுதான். ஆனாலும் இந்த புத்தகம் வித்தியாசமான ஒரு முறையிலே சிறந்த புத்தகமாகும். மற்ற தீர்க்கதரிசிகளை பார்ப்பீர்கள் என்றால் அவர்கள் தங்களை பற்றி தங்களுடைய புத்தகத்திலே அதிகமாக சொல்லியிருக்க மாட்டார்கள். தங்களை மறைவாகவே வைத்திருப்பார்கள். ஆனால் நாம் பார்க்க போகிற இந்த எரேமியா தீர்க்கதரிசியோ தன்னை பற்றி அதிகமாக தனது புத்தகத்திலே எழுதியுள்ளார். இதை வாசிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை வரலாறு போன்றே இது காணப்படுகிறது. அந்த அளவிற்கு அவர் தன்னுடைய சொந்த வரலாற்றை எழுதியிருக்கிறார். அதற்கு சில எடுத்துக்காட்டுகளை சொல்கிறேன், கவனியுங்கள். இதை புரிந்து கொள்ளும் பொழுது நாம் சந்திக்கப் போகிற எரேமியாவை பற்றியதொரு கருத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். குறித்துக் கொள்ளுங்கள். முதலாவதாக எரேமியா 1 அதிகாரம் 1 வசனத்திலே அவருடைய பிறப்பை பற்றி சொல்கிறார். ஆனதோத் ஊரிலிருந்த ஆசாரியர்களில் ஒருவனாகிய இல்கியாவின் குமாரன் என்று தன்னை பற்றி சொல்கிறார். இரண்டாவதாக அவர் பிறக்கும் முன்னரே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசியாக இருந்தார் என்று எரேமியா 1 அதிகாரம் 5 வசனத்தில் சொல்கிறார். மூன்றாவதாக அவர் சிறுவனாக இருந்தபோதே தீர்க்கதரிசியாக இருக்கும் ஊழியத்திற்கு தேவனால் அழைக்கப்பட்டார் என்று எரேமியா 1:6 கூறியிருக்கிறார். எரேமியா 1 அதிகாரம் 9, 10 வசனங்களிலே தேவனிடத்திலிருந்து ஊழியத்தை பெற்றதை குறித்து சொல்கிறார். ஐந்தாவதாக 2 நாளாகமம் 35:25 பார்ப்பீர்கள் என்றால் தான் யோசியா ராஜாவின் காலத்திலிருந்து ஊழியத்தை ஆரம்பித்ததையும் யோசியாவின் மேல் புலம்பல் பாடினதையும் குறிப்பிடுகிறார். ஆறாவதாக எரேமியா 16 அதிகாரம் முதல் 4 வசனங்களிலே திருமணம் செய்யக்கூடாது என்று அவர் தேவனால் தடை செய்யப்பட்டதை குறித்து சொல்கிறார். அவருடைய காலத்திலிருந்த கொடிய கால சூழ்நிலை நிமித்தம் அவர் அவ்வாறு தடுக்கப்பட்டார். ஏழாவதாக அவர் ஒருவரையும் மனம் திரும்ப செய்யவில்லை. அவர் மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டிருந்தார் என்றும் வெறுக்கப்பட்டு அடிக்கப்பட்டு காவல் அறையிலே இருந்தார் என்றும் தேச துரோகி என்று குற்றஞ்சாட்டி நிலவரையிலே வைக்கப்பட்டார் என்றும் எரேமியா 11, 12, 18, 20 மற்றும் 37 அதிகாரங்களிலே வாசிக்கிறோம். எட்டாவதாக இவருடைய செய்தி இவருடைய இருதயத்தையே உருக்கிவிட்டது என்று எரேமியா 9 அதிகாரம் 1 வசனத்திலே சொல்லுகிறார். 9வதாக இவர் தேவனுடைய பணியை விட்டு ஓய்வு பெற்றுவிட விரும்பினார். ஆனால் தேவனோ அவரை போக விடவில்லை என்பதை எரேமியா 20 அதிகாரம் 9 வசனத்திலே அவர் வெளிப்படுத்துகிறார். 10வதாக இவர் எருசலேமின் அழிவையும் பாபிலோனிய சிறையிருப்பையும் கண்டவர். எருசலேமின் குடிகள் பாபிலோனின் சிறைப்பிடிப்பிற்குள்ளே சென்றபோது இவர் எருசலேமிலேயே தங்க பாபிலோனிய படை அதிகாரிகளால் அனுமதிக்கப்பட்டார். அவ்வாறு அவர் தங்கியிருக்கும் பொழுது அங்கே மீந்திருந்தவர்கள் எகிப்திற்கு தப்பியோட நினைத்தார்கள். எனவே எரேமியா அவர்களுக்கு எதிராக தீர்க்க தரிசனம் உரைத்ததை எரேமியா 42, 15 முதல் 43 அதிகாரம் 3 வசனம் வரை நாம் பார்க்கலாம். பின்னர் அவர் எகிப்திற்கு போகும்படியாக கட்டாயப்படுத்தப்பட்டார் என்று எரேமியா 43, 6, 7 வசனங்களிலே பார்க்கிறோம். அவர் எகிப்திலே இறந்தார். அவர் எகிப்திலே மீதியானவர்களால் கல்லெறியப்பட்டு கொலை செய்யப்பட்டார் என்று பாரம்பரியம் சொல்லுகிறது. இவ்வாறாக எரேமியாவின் வாழ்க்கை குறித்த அநேக காரியங்களை இந்த புத்தகத்திலே நாம் பார்க்கலாம். எரேமியா ஒரு தலை சிறந்த ஊழியர். அவரை தேவனிடத்திலே அழுது கொண்டிருக்கும் குழந்தை என்றே சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர் அநேக வேளைகளிலே கண்ணீரிலேயே மிதந்தார். ஒரு தாயின் இருதயமுடைய, நடுங்கச் செய்யும் சத்தமுடைய, கண்ணீரால் நிரம்பிய கண்களையுடைய இவரையே நியாய தீர்ப்பை பற்றிய கடுமையான செய்தியை கொடுக்க தேவன் தெரிந்தெடுத்தார். எரேமியா கொடுத்த செய்தி அவருடைய சொந்த இருதயத்தையே உருக்கிற்று. எரேமியா ஒரு சிறந்த தேவ மனிதர். இந்த கடுமையான செய்தியை கொடுப்பதற்கு இப்படிப்பட்டதொரு மனிதரை நீங்களோ நானோ தெரிந்திருக்க மாட்டோம். அதற்கு பதிலாக கடினமான செய்தியை கொடுப்பதற்கு கடினமான மனிதனைத்தான் தெரிந்தெடுத்திருப்போம், இல்லையா? ஆனால் நம் தேவன் அப்படி செய்யவில்லை. அவர் இளகிய மனதையுடைய, மனதுருக்கம் கொண்ட மனிதனையே தேர்ந்தெடுத்தார். அவர் அதிசயமானவர். ஒரு தேவ மனிதர் எரேமியாவை குறித்து இவ்விதமாய் சொல்லியிருக்கிறார். இந்த சிறந்த மனிதருக்கு வந்த சூழ்நிலையை விட ஒரு வேதனையானதொன்றை நாம் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது.
தேசத்தினுடைய அழிவை அவர் கவனித்து கொண்டே இருந்ததும், அழிவுக்கு பின்னால் வரும் மனமயங்கிய நிலையையும் மனம் பாதிக்கப்பட்ட நிலையையும் அவர் கவனித்து கொண்டிருந்ததும், ஒவ்வொரு இன்றியமையாத காரியங்களும் ஒவ்வொன்றாக அழிந்து காரிருளும் அழிவும் தவிர வேறொன்றும் இல்லாத நிலைமைக்கு அத்தேசம் வருவதை அவர் பார்த்ததும் மிகவும் வேதனைக்குரியதாகும் என்று சொல்கிறார். இதுவே எரேமியாவின் நிலை, அவருடைய அழைப்பு. அவரோடு இருந்த ஜனங்கள் சிறையிருப்பிற்கு சென்ற பொழுது அவர் ஓரமாக நின்று பார்த்து கொண்டிருந்தார். மற்றும் ஒரு தேவனுடைய மனிதர் எரேமியாவை குறித்து சொல்லுகிற காரியங்களையும் கவனியுங்கள். இறுதியான புலம்பலுக்கு நேராக யூதாவின் எல்லா காரியங்களும் போய்கொண்டிருந்த பொழுது எரேமியா தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டியதாயிருந்தது. அரசியல் அதனுடைய உச்ச நிலையில் இருந்தபோது, பலதரப்பட்ட மக்களை மோசமான உணர்வுகள் பற்றி கொண்டிருந்த போது, அழிவுக்கு நேரான ஆலோசனைகள் மேற்கொண்டிருக்கும் போது அவர் அதை செய்ய வேண்டும். அழிவுக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கும் தேசத்தின் வழியை மறித்து நிற்க வேண்டும். அதை தடுத்து நிறுத்த ஒரு பெரிய முயற்சியை எடுக்க வேண்டும். அதை திருப்ப வேண்டும். இதில் தவறினால் ஒரு ஓரமாக நின்று தான் நேசித்த தன்னுடைய ஜனங்கள் அழிவுக்கு நேராக பிடித்து கொண்டு போகப்படுகிறதை ஒரு தாயின் மனதோடு நின்று பார்த்து கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இது மிகவும் வேதனையான ஒரு காரியம் இல்லையா? ஆனால் இதுதான் எரேமியா. இன்றைய நாட்களிலே நாம் அப்படிப்பட்டதொரு கால சூழ்நிலைக்குள்ளே வந்திருக்கிறோம். மக்கள் மோசமான உணர்வுகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அழிவுக்கு நேரான ஆலோசனைகளே தலை தூக்கி மக்களிடையே பெயர் பெற்று விளங்குகிறது. வேதத்தின் அடிப்படையிலான ஆலோசனையை கூறும்போது ஏற்றுக்கொள்வாரின் எண்ணிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது. நாம் எரேமியாவைப் போல பணி செய்ய அழைக்கப்படுகிறோம். மக்கள் ஆலோசனைக்கு செவி சாய்த்தாலும் செவி சாய்க்காவிட்டாலும் தேவ எச்சரிப்பை நாம் கூறிவிட, பிரசங்கித்துவிட தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் அதை செய்கிறோமா? இந்த எரேமியா புத்தகத்திலே தேவன் நமக்கு அருமையான செய்தியை வைத்திருக்கிறார். இன்னும் ஒரு தேவ மனிதர் கூறுவதை பாருங்கள். எரேமியா எலியாவைப் போல வல்லமையானவரோ, ஏசாயாவைப் போல பேச்சு திறமை உள்ளவரோ, எசேக்கியேலைப் போல அழகுடையவரோ அல்ல. ஆனால் இவர் எளிதில் அச்சம் கொள்ளக்கூடியவரும் மனமடிவாகி போகிறவருமானவர். தன்னுடைய உதவியற்ற தன்மையை உணர்ந்தவரும், அவர் ஒருபோதும் அறிந்திராத அன்பையும் இரக்கத்தையும் பெற மிகுந்த நாட்டம் கொண்டவருமாயிருந்தார். இப்படிப்பட்ட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் இருந்தவரிடத்திலிருந்தே இந்த பொல்லாத சந்ததியாருக்கு தேவனுடைய வார்த்தை வந்தது. அடுத்ததாக மத்தேயு 16 அதிகாரம் 13, 14 வசனங்களை பாருங்கள். வாசிக்கிறேன். மத்தேயு 16, 13, 14. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். இங்கே நாம் பார்க்கிறது போல அவர்களிடையே அநேக கருத்து வேறுபாடுகள் காணப்பட்டன. ஆனால் இவர்களிலே ஒருவரும் அவர் யார் என்று சரியாக அறிந்திருக்கவில்லை என்றே நாம் அறிகிறோம். அவரை எலியா என்று சொல்வதற்கு இவர்களுக்கு திருப்திப்படுத்தும் சில காரணங்கள் மனதிலே இருந்திருக்க வேண்டும். யோவான் ஸ்நானன் என்று சிலர் சொல்வதற்கும் அவர்களுக்கு தகுந்த விளக்கங்கள் மனதிலே இருந்திருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் சொல்லியிருக்க மாட்டார்கள். அவர்களிலே சிலர் அவரை எரேமியா என்று நினைத்ததற்கும் தகுந்த காரணங்கள் அவர்களிடம் இருந்தது. ஏனென்றால் எரேமியா துக்கம் நிறைந்த மனிதராக, வேதனையோடு தொடர்புடையவராக காணப்பட்டார். இயேசுவும் அப்படிப்பட்டவராக இருந்தார். ஆனால் இதில் வித்தியாசம் இருக்கிறது. இயேசு நம்முடைய துக்கத்தையும் நம்முடைய பாடுகளையும் சுமந்தார். ஆனால் எரேமியாவோ தனது பாடுகளையும் தனது துக்கத்தையும் சுமந்தார். இது அவருடைய இருதயத்தை உடைத்தது. எரேமியா ஒரு முறை தேவனிடம் சென்று, கர்த்தாவே, நான் இனியும் தொடர்ந்து இவ்வாறு பணிபுரிய முடியாது. இவைகள் என்னை துண்டு துண்டாக்கி விடுகிறது. எனக்கு நரம்பு தளர்ச்சியே வந்துவிடும் போல் இருக்கிறது. எனவே வேறு யாரையாவது எனக்கு பதிலாக பணியிலே வையும் என்றார். இதற்கு கர்த்தர், சரி, நான் உன்னுடைய இந்த பதவி விலகல் கடிதத்தை என்னுடைய மேஜையிலேயே வைக்கிறேன். ஏனென்றால் நீ திரும்பி வந்து விடுவாய் என்று எதிர்பார்க்கிறேன் என்றார். ஆம்,
அவ்விதமாகவே எரேமியா தேவனிடம் திரும்பி வந்தார். அவ்வாறு வந்து அவர் தேவனிடம், அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியைப் போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன். எனக்கு பொறுக்கக்கூடாமற் போயிற்று என்று சொன்னார். தேவன் எரேமியாவிற்கு கொடுத்த செய்தி மற்றும் பொறுப்பு அவருடைய உள்ளத்தை உடைத்தாலும் அவர் அதை செய்தார். தேவனுக்கு இப்படிப்பட்ட மனிதனே அப்பொழுது தேவையாயிருந்தது. கடினமான செய்தியை கொடுக்க அவனே சரியானவனாக காணப்பட்டான். இஸ்ரவேல் ஜனங்கள் இதை உணர வேண்டும் என்று தேவன் விரும்பினார். தேவன் அவர்களை சிறைப்பிடிப்பிற்கு ஒப்படைத்து விட்டாலும், அவர் நியாயம் தீர்த்தாலும் அவருடைய உள்ளம் அவர்களுக்காக துடித்தது என்பதை இவ்வாறு விளக்க விரும்பினார். ஏசாயா 28 21 ஏசாயா சொல்வது போல, நியாய தீர்ப்பு என்பது அவருக்கு அபூர்வமான கிரியையாகும். ஏசாயாவின் ஊழியத்திற்கு பிறகு சுமார் 100 ஆண்டுகளுக்கு பின்னர் எரேமியா ஊழியத்தை ஆரம்பித்தார். யோசியா ராஜாவின் ஆட்சி காலத்திலே இவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். பாபிலோனிய சிறைப்பிடிப்பின் காலத்திலும் இவர் ஊழியத்தை தொடர்ந்தார். பாபிலோனிய 70 ஆண்டு சிறையிருப்பை குறித்து தீர்க்க தரிசனமாக கூறியவர்களிலே இவரும் ஒருவர். மட்டுமல்ல, இந்த இருண்ட காலத்திற்கு பின் ஒரு வெளிச்சத்தையும் இவர் தரிசித்து கூறியவர். சிறையிருப்பிற்கு பின்னான காலத்தை பற்றியும் தெளிவாக இவர் கூறியுள்ளார். இவரை தவிர வேறு எந்த தீர்க்கதரிசியும் அவ்வளவு தெளிவாக எதிர்காலத்தை கூறவில்லை. இந்த புத்தகத்தை தியானிக்கும் பொழுது அதை நீங்கள் தெளிவாக காண முடியும். அவருடைய செய்தியை மக்கள் எந்த அளவிற்கு ஏற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கும் பொழுது மக்கள் அதை வரவேற்கவில்லை என்றே அறிய முடிகிறது. மக்கள் அதை புறக்கணித்து தள்ளினார்கள். மேலும் அவரை தேச துரோகி என்றும் அவருடைய சொந்த ஜனங்களால் அழைக்கப்பட்டார். ஏனென்றால் அவர் மக்களை பாபிலோனுக்கு அடிபணிய சொன்னதே காரணம். இவருக்கு 100 ஆண்டுகளுக்கு முன் ஊழியம் செய்த ஏசாயாவின் வார்த்தையை கவனிப்பீர்கள் என்றால், அவர் பாபிலோனின் சிறைப்பிடிப்பை எதிர்த்து செயல்படு என்று கூறுவது போல இருக்கிறது. அப்படி இருக்கும்போது எரேமியா ஏன் இவ்வாறு சொல்லுகிறார்? இந்த மாற்றத்திற்கு காரணம் என்ன? எரேமியாவின் காலகட்டத்திலே அதை தவிர வேறு வழி இல்லை. தானியேல் 2 பார்க்கிறது போல, பொன்னான தலையையுடைய பாபிலோன் ராஜ்யத்தின் ஆளுகை ஆரம்பமாகிவிட்டது. புறஜாதியாரின் காலம் இதிலிருந்து ஆரம்பமாகிவிட்டது. எரேமியாவின் செய்தி பின்வாங்கி போகுதலை குறித்து அதிகமாக சொல்கிறது. இது தவிர பழைய ஏற்பாட்டிலே நீதிமொழிகளிலே ஒரு இடத்திலும், ஓசியாவிலே 3 இடங்களிலும் பின்வாங்குதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேசத்தின் பின்வாங்குதலை குறித்து தான் ஓசியா புஸ்தகத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புஸ்தகத்திலே பாபிலோன் என்ற சொல் 164 முறை வருகிறது. வேதத்தில் உள்ள மற்ற எல்லா புத்தகங்களையும் சேர்த்து பார்த்தாலும் இத்தனை முறை பாபிலோனை குறித்து அங்கே சொல்லப்படவில்லை.